என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதில் நான் என்றைக்கும் அதில் சரியாக இருக்கேன். ஆனால் அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேட்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்போ தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதில் நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தார், எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்லை நீங்களா உட்காந்துக்கிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்றெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்று சொல்ல போகிறேன், நாங்கள் எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்தில் எங்கள் கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பில் நாங்கள் போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையாக எனக்கு தெரியாது. அது அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எல்லாம் அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கோ உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அடிக்கிறதுக்கோ இல்லைங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்கள் உங்கள் அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்கள் இந்த ஹைட்டில் இருந்த இதுக்கு மேலே நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்திருக்கல சார். டிசம்பர் மாதத்தில் இந்த முறை நான் பல முறை சொல்கிறேன், நீங்கள் அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்கப் போகிற கூட்டணியில் இருப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.